வணக்கம். டாக்டர் சிவஞானம். குரு அருள் ஜோதிடம் ஆன்மீக சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் அன்புடன் தொடர்பு கொள்கிறேன். ஆன்மீக ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த புதிய சேனலை தொடங்கியுள்ளேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது நான் பதிவு செய்யும் அனைத்து வீடியோக்களும் தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்று நாம் உத்திரம் நட்சத்திரம் அன்பர்கள் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் பெற்று அவர்களின் ஆசைகள் நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். உத்திரம் நட்சத்திரம் அன்பர்களே, அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுகிறது. லட்சுமி கடாட்சம் வந்துருச்சு. கிரக பயிற்சிகளை பற்றியெல்லாம் ஜோசியர் சொல்லி பயமுறுத்துகிறாரா? ஒன்றும் பயப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அனைத்து பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகம்தான். வெற்றியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. இப்போ டிவி ரேடியோவை ஃபைன் டியூன் பண்ணால் எப்படி நல்லா டிவியில் படம் தெரியுது, ரேடியோவில் நல்லா பாட்டு கேட்குதில்ல, அதுபோல் நீங்கள் சில காரியங்களை ஆத்மார்த்தமாக செஞ்சால் போதும், அவ்வளோதான். சூப்பர். ஒரே ஜாலி தான், குடும்பத்தில் மகிழ்ச்சி தான். தெய்வங்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் நவகிரகங்களை நாம் மனதார பிரார்த்தித்தால் நம் பிரச்சனைகளை இறைவன் மூலம் தீர்த்து வைப்பார். நாம் ஒரு காரியம் முடிய வேண்டுமென்றால் அதற்குரியவரை சந்தித்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா விரைவில் காரியம் முடியுது இல்லையா? அதுபோல் நாம் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு நமது அதிர்ஷ்ட தெய்வம் நவகிரக காயத்ரி மந்திரங்களை நம் நட்சத்திரக்கு யோக நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரங்களையும் முறையாக சொல்லி வந்தால், ஆத்மார்த்தமாக சொல்லி வந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி தாங்க. இந்த சேனல் மூலம் ஒவ்வொருவரும் எளிதில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற நாம் வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை செய்ய எளிய வழிமுறைகளை சொல்லி வர்றேன். இப்போ உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு என்ன ஆசை? பணவரவு அதிகமாகி கடன் தொல்லை நீங்கணுமா? தொழிலில் லாபம் வரணுமா? புதிய தொழில், நல்ல வேலை, ஆசைப்படி நல்லா இருக்கணுமா? திருமணம் சுபகாரியங்களை குடும்பத்தில் விரைவில் தடையின்றி நடக்கணுமா? புத்திர பாக்கியம் ஆசையா? உங்கள் ஆசைகள் நிறைவேறி குடும்பத்தில் மகிழ்ச்சி வரப்போகுதுங்க. சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் உங்கள் யோகத்தை அள்ளி தரப்போகுது. நீங்கள் என்ன செய்யணும் வாங்க பார்க்கலாம். உத்திர நட்சத்திர அன்பர்களே, அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டுதுங்க. உங்கள் நட்சத்திர அதிபதி யார் தெரியுமா? யோகம் தரும் சூரிய பகவான். உங்கள் நட்சத்திர அதிர்ஷ்ட தெய்வம் யார் தெரியுமா? மகாலட்சுமி தாயார். லட்சுமி கடாட்சம் எப்போவுமே உங்களுக்கு உண்டுங்க. மனதில் சந்தோஷத்தை கொடுத்து யோகத்தை தரும், மன அமைதியை தரும் உங்கள் நண்பர் சந்திர பகவான். அவர் யார் தெரியுமா? உங்கள் நட்சத்திரத்துக்கு 2, 11, 20வது நட்சத்திரங்களான ஹஸ்தம், திருவோணம், ரோஹிணி யோகமான மிகவும் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரங்களின் அதிபதி. பின்னென்னங்க, உங்களுக்கு எப்போவுமே வெற்றி தாங்க. நீங்கள் காலையில் சூரிய பகவானை வணங்கிருங்க. பௌர்ணமி என்று சந்திர பகவானை வணங்குங்க. முடிஞ்சால் விரதம் இருங்க. குலதெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், சூரிய பகவான், சந்திர பகவான் காயத்ரி மந்திரங்களை தினமும் காலையிலையும் மாலையிலையும் உங்கள் நேரத்தை பொறுத்து 11 தடவையோ 108 தடவையோ நம்பிக்கையோட மனதார சொல்லி வணங்குங்க. நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் சீக்கிரம் அற்புதமாக நடக்க போகுதுங்க. நாம் இப்போது காயத்ரி மந்திரத்தை பார்ப்போமா? ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் காயத்ரி மந்திரம். ஓம் மகாலட்சுமி ஏசா வித்மகே விஷ்ணு பத்னி ஏசா தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாது. சூரிய பகவான் காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாது. சந்திர பகவான் காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாது. இப்போ நம்ம சந்திர பகவான் வெற்றியையும் யோகத்தையும் தரப்போகும் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் ஹஸ்தம், திருவோணம், ரோஹிணி காயத்ரி மந்திரங்களை பார்ப்போமா? வாங்க. நாம் இப்போ சந்திர பகவானின் வெற்றியையும் யோகத்தையும் தரப்போகும் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் ஹஸ்தம், திருவோணம், ரோஹிணி காயத்ரி மந்திரங்களை பார்ப்போம். ஹஸ்தம் நட்சத்திரம் காயத்ரி மந்திர ஸ்லோகம். ஓம் பிரயச்சதாய வித்மகே பிரக்ருப்னிதாய தீமகி தன்னோ ஹஸ்தா பிரசோதயாது. திருவோண நட்சத்திரம் காயத்ரி மந்திர ஸ்லோகம். ஓம் மகாஸ்ரோணாய வித்மகே புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோ ஸ்ரோணா பிரசோதயாது. ரோஹிணி நட்சத்திர காயத்ரி மந்திர ஸ்லோகம். ஓம் பிரஜாவிருத்தியை ச வித்மகே விஸ்வரூபாய தீமகி தன்னோ ரோஹிணி பிரசோதயாது. நீங்கள்
உங்கள் முக்கியமான கோரிக்கைகளை மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கிட்டு தினமும் மேலே சொன்ன அதிர்ஷ்டம் தரும் காயத்ரி மந்திரங்களை மனதார நம்பிக்கையோடு சொல்லுங்கள். காலையிலையும் மாலையிலையும் 11 தடவை. முக்கியமாக இந்த நட்சத்திரங்கள் நாளில் 108 தடவை சொல்லுங்கள். 45 நாளில் உங்கள் அனைத்து ஆசைகளும் நிறைவேறி உங்களது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். இந்த நட்சத்திர நாளில் புதிய காரியங்களை தொடங்கினா வெற்றி மேல் வெற்றி தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாழ்க வளமுடன் நலமுடன். டாக்டர் சிவஞானம்.